நம்ம எல்லாரும் தேவி மகாத்மியம் ஸ்ரீமத் பாகவதம் எல்லாம் படிக்கிறோம். படிப்பதற்கு எளிய முறையில தேவி மகாத்மியமும் ஸ்ரீமத் பாகவத மகாத்மியம், ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 1லேருந்து 5 வரைக்கும் முதல் பாகமாகவும் 6லேருந்து 9 வரைக்கும் 2வது பாகமாகவும் அமேசான்ல புக்காக தமிழ்ல பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். தேவை இருக்கிறவா அமேசான்லேருந்து வாங்கிக்கலாம். ஏதேனும் விவரங்கள் தேவையாக இருந்தால் அதுல கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இமெயில் ஐடிக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. என்ன சந்தேகமா இருந்தாலும் கிளாரிஃபை பண்ணப்படும். போன அத்தியாயத்துல 10வது ஸ்கந்தத்துல 57வது அத்தியாயத்தை பார்த்தோம். இப்போ இந்த 58வது அத்தியாயத்துல ஜாம்பவதி சத்யபாமாவனுடைய கல்யாணத்தை பார்க்க போறோம். பரீட்சித்து ராஜன் ஆழ்ந்த பக்தியோட ஸ்ரீ சுகபிரம்ம ரிஷியின் அமுத மொழிகளை கேட்டுண்டே இருந்தார். அப்போ ஸ்ரீ சுகர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனின் இல்லற வாழ்க்கையின் ஒரு புனித அத்தியாயத்தை எடுத்து சொல்ல ஆரம்பிக்கிறார். ஒரு நாள் தனது அன்பிற்கு உரிய உறவினர்களும் பக்தர்களுமான பாண்டவர்களை சந்திக்கணும் அப்படிங்கிற எண்ணம் பகவானுடைய உள்ளத்துல தோணித்து. உடனே சாத்தியகி முதலான வீரர்களை அழைச்சென்று இந்திரபிரஸ்தத்தை நோக்கி புறப்படுறார். உலகத்தின் நாதனாக இருந்தாலும் தன் பக்தர்களை நேரில் சந்தித்து மகிழ்வதுதான் அவருடைய இயல்பாக இருந்தது. பகவான் இந்திரபிரஸ்தத்தை அடைந்த செய்தி பாண்டவர்களுக்கு கிடைச்சது. அவ எல்லாரும் ஒரே பேர் ஆனந்தத்துல எழுந்து ஓடி வந்தார். உயிர் உடலை மீண்டும் அடைஞ்சா எப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சி ஏற்படுமோ அது போன்ற பரவசம் அவர்களின் உள்ளத்துல பொங்கியது. அச்சுதரை கட்டி தழுவியவுடன் அவர்களின் நீண்டகால துன்பங்களும் மனக்கவலைகளும் கரைஞ்சு போச்சு. பகவானின் புன்முறுவல் நிறைந்த அந்த திருமுகத்தை பார்த்தபோது அவர்கள் மனங்கள்ல சொல்ல முடியாத பேரின்பம் மலர்ந்தது. தர்மபுத்திரரான யுதிஷ்டர் பகவானுக்கு உரிய மரியாதைகளை எல்லாம் பண்றார். பீமன் அன்போடு வணங்குறான். பகவான் அர்ஜுனனை கட்டி தழுவிக்கிறான். நகுலனும் சகாதேவனும் பக்தியோடு பணியறா. திரௌபதியும் இயல்பான நாணத்தோட வந்து பகவானை வணங்குறா. சாத்தியகைக்கும் உரிய மரியாதையை செய்யறா. அனைவரும் அன்பும் பக்தியும் நிறைந்த ஒரு சூழல்ல ஒன்னா கூடி உட்கார்ந்துக்கிறா. அதுக்கப்புறம் பகவான் தமது அத்தை குந்தி தேவியை சந்திக்கிறார். தன் கண்முன் கிருஷ்ணனை கண்ட குந்தியின் உள்ளம் அப்படியே உருகி போறது. பல ஆண்டுகளாக தாம் அனுபவித்த எண்ணற்ற துன்பங்கள் எல்லாம் நினைவுக்கு வருது. லட்சகிரக சதி, வனவாசம், அவமானங்கள், உயிர் போராட்டங்கள் அனைத்தும் அவள் மனசுல அலை மோதுறது. ஆனால் அவற்றையெல்லாம் மறையச் செய்தது எது? பகவானின் தரிசனம். கண்ணீர் மல்க குந்தி சொல்றா, கிருஷ்ணா, நீ எங்களை மறக்கல்ல. உன் அன்பாலத்தான் இன்று நாங்கள் உயிரோட இருக்கோம். உனக்கு யாரும் சொந்தமோ அயலோ இல்ல. இருந்தாலும் உன்னை நினைப்பவர்களின் துன்பங்களை நீ எப்போதும் போக்கி விடுகிறாய். அவளுடைய பக்தி நிறைந்த அந்த வார்த்தைகள் அனைவரின் மனதையும் நெகிழப் பண்ணித்து. பின்னர் யுதிஷ்டிரரும் பகவானிடம், நாங்கள் எந்த புண்ணியம் செய்தோம் அப்படின்னு எங்களுக்கு தெரியல. யோகிகளுக்கு கூட எளிதில் தரிசனம் கொடுக்காத நீ எங்கள் இல்லத்துக்கு வந்திருக்கையே அப்படின்னு ரொம்ப பணிவோட சொல்றான். அந்த அன்பு நிரம்பிய சூழல்ல பகவான் கொஞ்ச நாளைக்கு இந்திரபிரஸ்தத்துல தங்கி அனைவரின் கண்களுக்கும் மனங்களுக்கும் ஆனந்தத்தை கொடுக்கிறார். ஒரு நாள் அர்ஜுனன் தனது காண்டீவ வில்லையும் குறையாத அம்பரா துணிகளையும் எடுத்துண்டு ஸ்ரீ கிருஷ்ணனோடு வேட்டைக்காக ஒரு அடர்ந்த காட்டுக்கு போறான். அங்கு பல விலங்குகளை வேட்டையாடி யாகத்திற்கு தகுதியானவற்றை அரசனுக்காக அனுப்பி வைக்கிறான். வேட்டையால் களைப்படைந்த இருவரும் யமுனை கரையை அடையிறார். தூய நீரில் ஆஜமனம் பண்ணிட்டு தண்ணி குடிச்சு தாகத்தை தீர்த்துக்கிறா. அப்போது அவர்களது கண்கள்ல ஒரு அபூர்வமான காட்சி தெரிஞ்சது. பேரழகும் தெய்வீக ஒளியும் நிறைந்த ஒரு இளம் பெண் அங்கே தபஸ் பண்ணிட்டு இருக்கா. கிருஷ்ணரின் குறிப்பின்படி அர்ஜுனன் அவகிட்ட சென்று, நீ யார், எதுக்காக இங்கு தபஸ் பண்றேன்னு கேட்கிறான். அந்த இளம் பெண் பணிவோட பதில் சொல்றா, நான் சூரிய தேவரின் மகள் காலிந்தி. பரம புருஷனான ஸ்ரீ விஷ்ணுவ என்னுடைய கணவராக அடையணும் அப்படின்னு
நான் கடுமையான தபஸ் பண்ணிட்டு இருக்கேன். அவரை தவிர வேறு யாரையும் நான் ஏற்க மாட்டேன். அவர் தரிசனம் கிடைக்கும் வரை என் தந்தை அமைத்த மாளிகையில் யமுனையின் நீரிலேயே வாழ்கிறேன். அவளது தூய பக்தியையும் உறுதியையும் அறிந்த பகவான் அவளை தேரிலே ஏற்றிக்கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் அவர் கொஞ்ச நாள் இந்திரபிரஸ்தத்துல தங்கறார். மாயாசுரனால் ஒரு சபை மண்டபம் கட்டப்பட்டது. அந்த மண்டபமே பின்னாளில் துரியோதனனின் அகந்தையை வெளிப்படுத்திய ஒரு இடமாக அமைந்தது. அதுக்கப்புறம் பகவான் துவாரகைக்கு கிளம்புறார். நல்ல காலத்துல காளிந்திய வேத முறைப்படி திருமணம் பண்ணிக்கிறார். அந்த திருமணம் யாதவ குலமெங்கும் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் கொடுத்தது. அதுக்கப்புறம் மித்திரவிந்தையின் நிகழ்ச்சியை பத்தி சொல்றார். சிறு வயதிலிருந்தே ஸ்ரீ கிருஷ்ணன் மீது அளவற்ற அன்பு கொண்டிருந்தவள் அவள். அவளது சகோதரர்கள் துரியோதனின் பக்கம் நின்று கிருஷ்ணனை அவள்லாம் செலக்ட் பண்ணல. ஆனா இறைவனின் திருவுள்ளத்தை யாரால் தடுக்க முடியும்? சுயமரத்தில் அனைவரின் முன்னிலையிலும் பகவான் அவளை வீரத்தோடு அழைத்து கொண்டு போனார். பிறகு கோசல நாட்டில் தர்ம நெறி தவறாத நக்னஜித்தின் மகள் சத்யாவை பற்றி பகவான் தெரிந்து கொள்கிறார். அவளை மணமுடிக்க விரும்பும் அரசர்கள் 7 கொடிய காளைகளை அடக்கணும் என்ற ஒரு கடினமான ஒரு நிபந்தனை விதிக்கப்பட்டு இருந்தது. எண்ணற்ற அரசர்கள் முயன்று தோல்வியைத்தான் அடைந்தார்கள். பகவான் கோசல நாட்டுக்கு போனார். மன்னன் ரொம்ப மரியாதையோடு அவரை வரவேற்கிறான். அப்போது சத்யா மனசுல ஒரே ஒரு பிரார்த்தனைய பண்ணினா. நான் மேற்கொண்ட விரதங்கள் உண்மை என்றால் மகாலட்சுமியின் ஆதரான ஸ்ரீ கிருஷ்ணனே எனக்கு கணவனாக வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்றா. மன்னனும் பகவானிடம் தன் நிபந்தனையை தெரிவித்தான். பகவான் சிரிச்சபடியே ஆடையை இறுக்கமாக கட்டிக்கொண்டு தம்மை 7 உருவங்களாக வெளிப்படுத்தி 7 காளைகளையும் ஒரே நிமிஷத்தில் அடக்கிவிட்டார். பிறகு அவற்றை கயிறுகளால் கட்டி ஒரு சிறுவன் மரப்பொம்மைகளை இழுத்துண்டு வரா மாதிரி இழுத்துண்டு போனார். அதை கண்ட எல்லாரும் வியப்படைஞ்ச ஆச்சரியத்துல மூழ்கி போயிட்டா. மன்னன் பேரானந்தத்தோடு தனது மகள் சத்யாவை கிருஷ்ணனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கிறான். வேத விதிப்படி திருமணம் நடந்தது. அரண்மனை முழுவதும் மங்கள ஒலிகள் முழங்கித்து. சங்குகள், பேரிகைகள், இசைக்கருவிகள் ஒலிக்கிறது. பிராமணர்கள் ஆசீர்வாதம் பண்றா. மக்களெல்லாம் புதிய ஆடைகளும் மலர் மாலைகளும் போட்டுண்டு விழாவை கொண்டாடுறா. மணமகளோடு ஏராளமான பசுக்கள், யானைகள், தேர்கள், குதிரைகள், வீரர்கள், செல்வங்கள் ஆகியவற்றை சீர்வரிசையாக கொடுக்கிறா. மன்னன் அன்பு நிரம்பிய மனதோடு தம்பதிகளை வழி அனுப்புறார். ஆனால் இதை கண்டு பொறாமை கொண்ட சில அரசர்கள் அவளுடைய வழிய மறைச்சா. முன்னர் தங்களது பெருமை முறியடிக்கப்பட்டு இருந்ததால் பழிவாங்கும் எண்ணத்தோட எல்லாரும் சண்டை போட ஆரம்பிச்சா. அப்போ அர்ஜுனன் தனது காண்டீவ வில்லால் சிங்கம் சின்ன சின்ன மிருகங்களை எல்லாம் சிதற அடிக்கிற மாதிரி அவர்களை முறியடிச்சுட்டான். எந்த தடையும் இல்லாமல் பகவான் சத்யாவோடு துவாரகைக்கு அடைஞ்சு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தார். அதுக்கப்புறம் கேகய நாட்டை சேர்ந்த பத்ரா என்ற அரசகுமாரியும் ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு திருமணம் செய்து வைக்கப்பட்டாள். அவளது சகோதரர்களே பக்தியுடன் அவளை பகவானுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா. பின்னர் மத்தர நாட்டின் அரசகுமாரியான லக்ஷ்மணையின் சுயவரம் நடைபெற்றது. அங்கேயும் பல அரசர்கள் கூடியிருந்தா. ஆனால் கருடன் தேவர்களிடம் இருந்து அமிர்தத்தை எடுத்துண்டு போனா மாதிரி பகவான் யாராலும் தடுக்க முடியாத வீரத்தோடு லக்ஷ்மணையை அழைச்சுண்டு வந்துட்டார். இப்படி காலிந்தி, மித்திரவிந்தை, சத்யா, பத்ரா, லக்ஷ்மணா ஆகிய தெய்வீக மகளிர் அனைவரும் ஸ்ரீ கிருஷ்ணனின் அருளை அடைந்தார்கள். ஒவ்வொரு திருமணமும் ஒரு சாதாரண உலக நிகழ்வு அல்ல. பக்தி இறைவனை அடையும் விதம் ஒவ்வொருவரிடமும் வேறுபட்டாலும் அதன் நிறைவு இறைவனிடம்தான் என்பதை காட்டுகின்ற ஒரு தெய்வீக லீலையாக இருந்தது. இதற்கு பின்னரும் பகவான் எண்ணற்ற அரசகுமாரிகளை தம் அருளால் காத்தார். பௌமாசுரன் சிறைபிடித்திருந்த ஆயிரக்கணக்கான பெண்களை விடுவித்து அவர்களின் கண்ணியத்தையும் வாழ்க்கையையும் மீட்டார். உலகம் அவர்களை நிராகரித்து இருந்தாலும் பகவான் அவர்களை ஏத்துண்டு
பாதுகாத்தார். அவர்களுக்கு இழந்த மரியாதையையும் பாதுகாப்பையும் கொடுத்தார். துன்பத்தில் தத்தளித்தவர்களை உயர்த்தி தம் அருளால் புதிய வாழ்க்கையை அளிப்பதே பரமாத்மாவின் கருணை என்பதை இந்த நிகழ்ச்சிகள் உலகத்துக்கு எடுத்துக்காட்டுறது. இந்த அத்தியாயம் முழுவதும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணனின் வாழ்க்கையில் நிகழ்ந்த பல திருமணங்களை வரிசையாக சொல்வது அல்ல. ஒவ்வொரு நிகழ்விலும் பக்தரின் அன்புக்கு இறைவன் அளிக்கும் பதில், தர்மத்தை நிலைநாட்டும் அவரது செயல், சரணடைந்தவர்களை ஏற்றுக்கொள்ளும் அவரது கருணை, அகந்தையை அழிக்கும் அவரது வீரியம், உறவுகளை போற்றும் அவரது எளிமை ஆகிய தெய்வீக குணங்கள் ஒளிவிடுகிறது. பக்தனின் விருப்பம் தூய்மையானதாக இருந்தால் இறைவன் தாமே அவனை தேடி வந்து அவனது வாழ்க்கையை மங்களமயமாக்குகிறார் என்பது இந்த அத்தியாயத்தினுடைய ஒரு மைய செய்தியாக இருக்கிறது. இறைவன் பக்தரின் உண்மையான விருப்பத்தை ஒருபோதும் புறக்கணிக்க மாட்டான். சரணாகதி, பொறுமை, தூய பக்தி ஆகிய இவை இறையருளை பெறக்கூடிய ஒரு உயர்ந்த வழிகள். அகந்தை தோல்வியடையும், பக்தி எப்போதும் வெற்றி பெறும். இறைவன் துன்பத்தில் இருப்பவர்களை உயர்த்தி அவர்களின் கண்ணியத்தை மீட்டுத் தருவார். தர்மத்தை காப்பதும் பக்தரை ஏற்றுக்கொள்வதும் உலகத்திற்கு மங்களம் செய்வதும் பகவானின் நித்திய லீலை. அவரை முழு மனசோட நம்பி சரணடைந்தவர்களின் வாழ்க்கை இறுதியில் மங்களமயமாகும் அப்படின்னு சொல்லி இந்த 58வது அத்தியாயத்தை முடிக்கிறார். தொடர்ந்து 59வது அத்தியாயத்தை அடுத்த ஆடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.